Hi guys, welcome back to channel. இன்னைக்கு வந்து day 1 சாரும் இல்லாமல் நான் பண்ணுற ஃபஸ்ட்டு vlog. இது செகண்ட் vlogல போனதில் தான் ஃபஸ்ட் vlog. ஸோ இன்றைக்கி வந்து day 1. இன்னைக்கு மணி இப்போ பார்த்தீங்கன்னா 7. ஒரு மொபைல் தான் இருக்கிறதுனால டைம் கூட காட்ட முடியல. ஸோ நம்ம வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி இன்றைக்கி மாலை போகிறதுக்கான பொருள்லாம் வாங்க வேண்டியதாக இந்த vlogல பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று அவளுக்கு நைட்டு ஃபுல்லாக டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஒரு 3-3:30 மணிக்கு தான் தூங்கினேன். தூங்கிட்டு காலைல திரும்ப ஒரு 6 மணிக்கெலாம் கால் பண்ணி எழுப்ப சொன்னேன். அதே மாதிரி காலைல 6 மணிக்கெலாம் கால் பண்ணி எழுப்பி விட்டாங்க அவங்க பாட்டி. இப்போ நான் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அப்புறம் நான் குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஆமாம், குளிச்சுட்டு அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ இது வேறு வாங்கிட்டு வரணும், சாமி மாலை இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். ஃபஸ்ட்டு கேட்டுப்போம், குளிச்சுட்டு வீடு சுத்தம் பண்ணுமா இல்லை சுத்தம் பண்ணி தான் குளிக்கணுமான்ட்டு. போகலாம். இது ரொம்ப லென்த்தான விசிட். ஃபினிஷ். ஃபிட்டிங் ஃபுல்லாகவே தொடச்சி வச்சு அதான் கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்குது. ஃபுல் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து குளிச்சுட்டு முடிச்சுட்டு சாமி பொருள் க்ளீன் பண்ணோம். ஸோ அது கண்டிப்பாக குளிச்சு தான் ஆகணும். அதனால் வந்து பாத்திரம் எல்லாமே கழுவியாச்சு. ஸோ இந்த இடமும் வந்து ஃபுல்லாகவே காலி. குளிச்சுட்டு வரும், குளிச்சுட்டு வந்துட்டு கழுவுவேன். இன்னொன்று கார்ட்டூன் நினச்சா மறந்துட்டேன். நம்ம வீட்டில் வந்து மீன் வந்து ரீசெண்டாக வாங்கலை. ஸோ நேற்று சாரு விட்டுட்டு ரிட்டன் வரும்போது வந்து அவளுக்கு பிடிக்குமே. ஸோ வரும்போது அவர் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மீன் வாங்கி வச்சுருந்தேன். 2 ஃபைட்டர் வாங்கியிருந்தேன். தென் பார்த்தீங்கன்னா கப்பீஸ் கார் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் பெட்ஸ் ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் வீடு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது நமக்கு பெட்ஸ்லாம் செட் ஆகாது. ஸோ மீன்லாம் பிரச்சனை இல்லை நமக்கு. ஸோ அதனால் மீன் வாங்கியிருக்கோம். இது ரெண்டுமே பிளாக்கு. தலைவன் தெரியறானா, இவனை விட இவன் தான் எனக்கும் பிடிச்சிருக்கு, சாருக்கும் பிடிச்சிருக்கு. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எங்கடா இருக்கேன் ஓகே. அதை குளிச்சுட்டேன், வழியாக குளிச்சாச்சு. அடுத்து வந்து சாமி ரூமை வந்து க்ளீன் பண்ணி சாமி பாத்திரம் இது எல்லாத்தையும் கழுவ சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ தலைவர் எல்லாமே கழுவிட்டோம். என் முன்னாடி காலையிலே கால் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் கேட்பீங்க கால் பண்ணாங்களா இல்லையான்னு. காலையில் எழுந்தோடனே குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புகிறான். எனக்கே ஷாக்காக இருக்குது. குட் மார்னிங் அப்படிங்கிறா. ரொம்ப நாள் கழிச்சு குட் மார்னிங் வருது அவளோட மெசேஜ் இருந்து. ஆனால் இதுவும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி மாதத்தில் ஒரு 2 நாள் கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் இந்த லவ் பண்ணுற டைமில் என்னென்ன பண்ணாங்கிறதெல்லாம் மறுபடியும் ஞாபகம் வருது. சரி ஓகே, அதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு திரும்ப வரேன். ஃபைனலாக எல்லாமே க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சாச்சு, நீட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம
கடைக்கு போய் ட்ரெஸ் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ போய் அதை வாங்கிட்டு வரலாம், போகலாம். நான் உண்மையிலேயே சொல்கிறேன், ஒத்தாளாக வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப நாள் கழித்து வண்டி எடுக்க போகிறேன், போய் பொருள் பார்த்தீங்கன்னா வெளியே வர மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைட்டாக தூரிக்கிட்டு இருக்குது. அது என்னமோ தெரில, துணியை துவைச்சி போட்டவங்களுக்கு மட்டும்தான் மழை வந்து நம்மளை சாவடிக்கும். என் முன்னாடி ஊருக்கு போது சொல்லிட்டாங்க வீட்டில் விடும்போது, காரை நீ நான் இல்லாமல் தொடவே கூடாது அப்படின்ட்டு. ஸோ அவள் எல்லாமே கார போடல, காரை வந்து கீழே பார்க் பண்ணிட்டா, துணியெல்லாம் காய வச்சாச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா எனக்கு தெரில, பட் ஒரு மாதம் நிப்பாட்டிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட வண்டி ஸ்டார்ட் ஆகும். அப்படி தான் என் வண்டி இருந்துச்சு. ஏன்டா நானே பயப்படுற அளவுக்கு தும்புறேன். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ வண்டி ஒரே கிக்லேயே ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பொருளாக வாங்க போகிறோம். ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி சாருவை போய் ஃபஸ்ட்டு மீட் பண்ணலாம். ஷாக் ஆவா, கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆவா. போய் மேடம் போய் ஒரு தடவை மீட் பண்ணிப்போம். ஏன்னா சின்னதாக ஒரு ப்ரொமோஷன் வீடியோ இருக்குது. ஸோ அவளை போய் பார்த்து மீட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டர்ன் போய் கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு, அங்கே தான் மழை தூர்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே மழை தூரவே இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஸோ சாயந்தரம் 6 மணிக்குள்ள போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம். முடிச்சுட்டு வந்துட்டு பாலில் போடணும் மாலையை. ஸோ அதனால் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடலாம். ஓகேங்களா? அவன் எப்படி ஷாக் ஆகுறான்னு தெரியல, பார்ப்போம். சாருவை பார்க்கலான்னு சாரு வீட்டுக்கிட்ட தான் வந்துட்டோம். ஆனால் வீட்டில் கார் வேறு இல்லையே. வீட்டில் வேறு கார் இல்லை, பால் இல்லைன்னு நினைக்கிறேன். வெளியே போயிருப்பாங்க போல. ஒரே குஷி, அம்மா வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டானே. அம்மாக்குள்ள எங்கேயோ சேர்ந்து வெளில போயிருக்கிறா, கடைக்கு தான் போயிருப்பாப்புல. மேடம் வந்து வீட்டில் இல்லையே, அவன் ஏதோ ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறதுக்காக போயிருக்காங்களாம்மா. போய் சர்ப்ரைஸ் கொடுப்போமா, பார்ப்போம் ரியாக்ஷன் பண்ணுவோம். எங்கேயும் கொரியர் கூட போயிருக்காங்களாம்மா, பார்ப்போம். கடைக்கு வந்து எல்லாமே வாங்கியாச்சு. ஓகே, எல்லாத்தையும் வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அம்மா வேறு ஆல்ரெடி சுத்தம் பண்ணியிருக்காங்க. வீடியோ பிளராக இருக்கு, அப்படிதான் இருக்குது. ஆல்ரெடி வீடு சுத்தம் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம பாலில் மாலையை போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும். சார்ஜர் வேறு இங்கே இல்லை. அண்ட் சார்ஜ் இல்லாத செகண்ட் விலாகுன்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த விலாகில் வந்து நான் சாருவை கட்டிட்டேன். ஸோ அதுக்காகவே நான் அவ்வளோ தூரம் அங்கே போனேன். பாவம் வரும்போது மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டா. சரி இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்படுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் டைம் ஆச்சா. ஸோ அதனால் அவர்கிட்ட வந்து டாட்டா போய் சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டேன். மேடம் கோவத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். ஒரு விலாகை தனியாக எப்படியோ கொண்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த விலாக் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டேட் விழுந்து அப்படி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதே மாதிரி ரெகுலராக போடலான்னு ட்ரை பண்ணுறேன். ஒரு வேளை அப்படி மொக்கையாக இருக்கிற சார் இல்லாமல் அப்படின்னீங்கன்னா சார் வந்ததுக்கப்புறமே இந்த மாதிரி விலாக் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ஆளில் வச்சுக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்கன்னு சொல்லிட்டேன்ல. ஸோ எப்போவுமே அவ்வளோதான், நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பை.